Hi student, exercise 1.2 12th standard basic formula பார்க்க போறோம். First row excellent form. Row excellent formனா என்ன பார்ப்போம். எப்படி row excellent formனா என்ன யூஸ் பண்றோம். Rank of matrixல row excellent form எப்படி கண்டுபிடிக்க போறோம். இப்போ மேட்ரிக்ஸ் ஒரு A மேட்ரிக்ஸ் 3x3 மேட்ரிக்ஸ் இருக்குதுன்னா அது எப்படி எக்ஸலன்ட் ஃபார்ம் கொண்டு வர போறோம். ஓகேவா? ஒன்று வெரி சிம்பிள். ஃபர்ஸ்ட் என்ன வரும், இந்த 3 வேல்யூ 0 ஆக்கணும். ஒரு 3x மேட்ரிக்ஸ் இந்த 2 டைம் 0 ஆக்கணும், இது 0 இது மூணுமே 0 ஆகிட்டுனா ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணிட்டாவே இதான் நமக்கு ரோ எக்ஸலன்ட் ஃபார்ம். இதுதான் எக்ஸலன்ட் ஃபார்மோட ஜென்ரல் மெத்தடு. எப்படி நம்ம 0 ஆக்கணும். ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும், R1 எடுத்து அப்படியே அட்டாச் பண்ணிக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், இங்கே 0 ஆக்கணும், இங்கே இருக்கிற வேல்யூ கூட இங்கே மல்டிப்ளை பண்ணி என்ன பண்ணணும் 0 ஆக்கணும். திரும்பி என்ன பண்ணணும், இங்கே இருக்கிற வேல்யூ கூட இங்கே மல்டிப்ளை பண்ணி 0 ஆகிட்டா 2 0 ஆகிடும். 0 ஆகிடும். திரும்பினா நமக்கு திரும்பி அதே சேம் ப்ராசஸ் தான் பண்ணணும். இங்கே என்ன மல்டிப்ளை பண்ணி அதே மல்டிப்ளை பண்ணி இது 2 0 ஆக்கணும். ஃபஸ்ட்டு தான் இந்த 2 டைம்ஸ் 0 ஆகணும். நம்மளுக்கு சம்ஸ் போட்டால் ஈஸியாக புரியும். ஒர்க்கிங் ஸ்டெப்பு தான். இப்போ 2 0 ஆச்சுன்னா நெக்ஸ்ட் இங்கே இருக்கிற டைம்ஸ் 0 ஆக்கணும். இங்கே இருக்கிற டைம் 0னா இந்த 2 ரோ எடுத்து அப்படியே நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் அப்படியே அட்டாச் பண்ணிக்கணும். இங்கே இருக்கிற டைம்ஸு R2 கூட மல்டிப்ளை பண்ணி 0 ஆக்கணும். இங்கே டைம்ஸ் அப்போ எதோட மல்டிப்ளை பண்ணணும், R2ஓட இது கூட மல்டிப்ளை பண்ணி 0 ஆக்கணும். இந்த 2 டைம் 0 ஆகணும்னா R1 கூட மல்டிப்ளை பண்ணி 0 ஆக்கணும். அப்போ இந்த ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா அதான் எக்ஸலன்ட் ஃபார்ம். அப்போ எக்ஸலன்ட் ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா நமக்கு எத்தனை நான் 0 ரோவில் பார்ப்போம். ஹோல் டைம் என்ன வரும், 0 இல்லாமல் இருந்துச்சுன்னா ரேங்க் 3ன்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நான் R3 ஃபுல்லாக அங்கே 0 இருந்துச்சுன்னா 2 மட்டும் நான் 0 இருந்துச்சுன்னா நமக்கு ரேங்க் 2ன்னு சொல்லுவோம். இப்போ 2 ரோவும் 0 இருந்துச்சு, ஒரு ரோ மட்டும் நம்ம இருக்கா நான் 0 இருந்துச்சுன்னா ரேங்க் 1ன்னு சொல்லுவோம். ஓகேவா? இப்போ இதான் நமக்கு ரோ எக்ஸலன்ட் ஃபார்ம் கண்டுபிடிக்கிற மெத்தடு. ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட் ரேங்க் ஆஃப் மேட்ரிக்ஸ் மைனர் மெத்தடு. ஒரு ரேங்க் வந்து எப்படி மைனர் மெத்தடில் ரேங்க் கண்டுபிடிக்கலாம். ஓகே, அதான் நமக்கு இப்போ ஏ மேட்ரிக்ஸ் இருக்குது. ரேங்க் ஆஃப் மேட்ரிக்ஸ்னா மினிமம் ஒரு 3x3 மேட்ரிக்ஸா, அந்த 3க்குள்ள மினிமம் வேல்யூனா 3. அப்போ ரேங்க் என்ன வரும், 3க்குள்ள தான் நமக்கு வரும். நமக்கு அது 3 கூட வரலாம், ப்ராப்ளம் இல்லை. ஓகே, அதுக்கு நமக்குன்னா எப்படி மைனர் மெத்தட்னா இது ஃபுல்லாக ஒரு மைனர் நமக்கு நமக்கு 3x2 மைனர். இது ஃபுல் டைமும் ஒரு ரோ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், எனி ஒரு ரோ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எனி ஒரு ரோ எக்ஸ்பிளைன் பண்ணால் வேல்யூ 0 இல்லாமல் என்னமா நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ் ஃபார்மேட் இருந்துச்சுன்னா, நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ்னா 0 இல்லாமல் இருந்துச்சுன்னா டேட்டா ரேங்க் என்ன வரும் 3ன்னு சொல்லிடலாம் நமக்கு. ஓகே, அதை நான் 3x மைனர் செக் பண்ண வரோம். அது எப்படி இருக்கும், 3 இது நமக்கு என்ன வரும் டோட்டலாக 0 இல்லாமல் இருந்துச்சு. ஓகே, எக்ஸ்பிளைன் 0 இல்லாமல் இருந்துச்சுன்னா அதான் அந்த ரேங்க் 3ன்னு சொல்லும். இல்லை 0 ஆயிடுச்சு, நெக்ஸ்ட் நான் யூஸ் பண்ண நமக்கு ஒவ்வொரு 2x2 மேட்ரிக்ஸ் செக் பண்ணணும். இந்த 2x2 மேட்ரிக்ஸ் செக் பண்ணி பார்க்கணும், இந்த 2x2 மேட்ரிக்ஸ் செக் பண்ண போகணும், இந்த 2x2 மேட்ரிக்ஸ் செக் பண்ணணும், இந்த 2x2 மேட்ரிக்ஸ் செக் பண்ணணும். எனி ஒன்று. ஓகே, ஒரு 2x மேட்ரிக்ஸு நான் 0 இருந்தாலும் என்ன ரேங்க் கன்ஃபார்ம் பண்ணிடலாம். ஓகேவா? அப்போ நெக்ஸ்ட்னா நமக்கு ஒரு சிங்கிள் நான் சார் இது வந்து என்ன வரும் 0 ஆயிடுச்சு, நெக்ஸ்ட் விட்டுறக்கூடாது, திரும்பி இதை செக் பண்ணி பார்க்கணும். இது 0 ஆயிடுச்சு, நெக்ஸ்ட் என்ன இது 0 ஆயிடுச்சுன்னா இதுலேயாச்சும் 0 இல்லாமல் இருக்கும். அப்போ கன்ஃபார்ம்னா ஒவ்வொரு மைனரும் நமக்கு என்ன செக் பண்ணி பார்க்கணும். ஓகேவா? ஒரு மைனர் வேல்யூ செக் பண்ணி இதே ஒன்று நான் 0 இருந்துச்சுன்னா அந்த ரேங்க் என்ன சொல்ல நமக்கு ரேங்க் நான் 0னா 2ன்னு சொல்லலாம் நமக்கு. ஓகே, ரேங்க் 2ன்னு சொல்லுவோம். ஓகே, நெக்ஸ்ட் இல்லை 2x2 செக் பண்ணிட்டான். ஓகே, அது 0 ஃபுல்லாக ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணும், ஒரு சிங்கிள் வேல்யூ என்ன நமக்கு செக் பண்ணணும். ஒரு ரோல ஒரு ஏதோ ஒரு காலத்தில் ஒரு வேல்யூ நான் 0 இருந்தாலும் ரேங்க் என்ன வரும் 1ன்னு சொல்லணும். ஓகேவா? அப்போ 3 மெத்தடில் மைனர் மெத்தடில் சால்வ் பண்ணணும். ஓகேவா? டோட்டலாக நான் 3x3 மேட்ச் செக் பண்ணணும், அது ரேங்க் சொல்லணும். அப்படி ஃபுல்லாக 0 ஆயிடுச்சுன்னா 2x2 மேட்ரிக்ஸை செக் பண்ணி பார்க்கணும். இதே ஒரு 2x2 மேட்ரிக்ஸ் நான் 0 இருந்தாலும் ரேங்க் 2ன்னு சொல்லணும். இல்லை 2x2 ஹோல் 2x2 மேட்ரிக்ஸ் 0 ஆயிடுச்சுன்னா சிங்கிள் வேல்யூ 1 by 1 செக் பண்ணி பார்க்கணும். 1ல் எனி ஒரு வேல்யூனா நமக்கு 0 இல்லாமல் இருந்தாலும் ரேங்க் 1. ஓகே, இதான் மைனர் மெத்தடில் சால்வ் பண்ணுற மெத்தடு. நமக்கு வெரி வெரி ஈஸி. நெக்ஸ்ட்டு காஸ் ஜோர்டன் மெத்தடு. காஸ் ஜோர்டன் மெத்தட் ஒரு 3x3 மேட்ரிக்ஸ் இருக்குன்னா எப்படி காஸ் ஜோர்டன் மெத்தட்னா ஏ மேட்ரிக்ஸு பார் போட்டு என்ன பண்ணும், ஒரு டிஃப்ரெண்ட் காமிக்கிறதுக்காக இந்த லைன். ஓகேவா? ஐனா யூனிட் மேட்ரிக்ஸ் ஆர் ஐடென்டி மேட்ரிக்ஸ். ஓகே, 1 0 0 0 1 0 0 0 1. ஓகே, இதுதான் ஒரு ஐடென்டி மேட்ரிக்ஸ். இந்த ஏ பார் ஐ மேட்ரிக்ஸை எப்படி கன்வெர்ட் பண்ணணும், இந்த ஏ மேட்ரிக்ஸ் ஐயா கன்வெர்ட் பண்ணும். இங்கே ஒரு மேட்ரிக்ஸ் எனி மேட்ரிக்ஸ் வரும். அப்போ இங்கே வர மேட்ரிக்ஸ் என்ன வரும், ஏ இன்வெர்ஸ். ஏ கமா ஐ மேட்ரிக்ஸ் எப்படி கொண்டு வரணும், ஐ கமா ஏ இன்வெர்ஸாக கொண்டு வரணும். எப்படி கொண்டு வரணும்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், இந்த 3 ட்ரையாங்கிள் நான் எக்ஸலன்ட் ஃபார்ம் இருக்கு பாரு. ஃபர்ஸ்ட் இந்த 3 ட்ரையானா
ஜீரோ ஆக்கணும். நெக்ஸ்ட் இந்த 3 ஃபார்மேட்டை ஜீரோ ஆக்கணும். ஜீரோ ஆகிட்டீங்கன்னா இங்கே டயகனல் வர வேல்யூ என்ன இருக்கும், 1 வரும். 1 வந்துச்சுன்னா என்ன வரும், நமக்கு இங்கே வர ரிமைனிங் வேல்யூ வரும். அதான் இன்வெர்ஸ்ன்னு ஃபார்ம் பண்ணிடலாம். ஓகே, வெரி வெரி ஈஸியான மெத்தடு. என்ன 2 அப்பர் ட்ரையாங்கிள் லோயர் ட்ரையாங்கிள் 2 ஃபார்ம் பண்ணணும். இங்கே ஒரு ட்ரையாங்கிள் இங்கே ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணிட்டுனா டயகனல் வேல்யூ எனி வேல்யூ வரலாம். ஓகே, 2 வந்துச்சுன்னா நாங்கள் 2 3 4 வந்துச்சுன்னா இது 2 டிவைட் பண்ணுங்க, இது 3 டிவைட் பண்ணிக்கலாம். என்னன்னா அப்போ டயகனல் வேல்யூ என்ன 1 ஆகிடும். நமக்கு 1 ஆயிடுச்சுன்னா ஈஸியாக நம்ம நேரம் ஏ இன்வெர்ஸ் இங்கே என்ன வேல்யூ வரும். இங்கே எதே சேம்னா இந்த ஏ மேட்ரிக்ஸ் ஐ மேட்ரிக்ஸ் அப்படியே ரிவர்ஸில் மாறும். இங்கே ஐயா மாறிடும், இன்வெர்ஸாக மாறிடும். அப்போ இனி ஒரு வேல்யூ வரும். அதான் நம்ம நேரம் இன்வெர்ஸ்ன்னு எடுத்து ஃபார்ம் பண்ணி கொடுப்போம். ஓகே, அதான் காஸ் ஜோர்டன் மெத்தடு. கொஸ்டின் மென்ஷன் பண்ணுவாங்க. எக்ஸசைஸ் 1.2ல ரோ எக்ஸலன்ட் ஃபார்ம் மெத்தட் இருக்குது, மைனர் மெத்தடு ஒரு சம்ஸ் இருக்குது, காஸ் ஜோர்டன் மெத்தடு. கொஸ்டின் எப்படி சொல்லுவாங்க, பை யூசிங் ரோ எக்ஸலன்ட் ஃபார்ம் கொடுத்தா அந்த மெத்தட் தான் சால்வ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு யூசிங் மைனர் மெத்தட்னு சொன்னால் அந்த மெத்தட் தான் சால்வ் பண்ணணும். நெக்ஸ்ட் யூசிங் காஸ் ஜோர்டன் மெத்தட் சொன்னால் அந்த மெத்தட் தான் ஃபாலோ பண்ணணும். ஓகே, வெரி வெரி ஈஸியான டாபிக். இது பேசிக் ஃபார்மில் எப்படி ஒர்க்கிங் ஸ்டெப் நான் ப்ராசஸ் பண்ணுறதுன்னு உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறோம். இது 1 டைம்ஸ் பார்த்துட்டு எக்ஸசைஸ் போனீங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு புரியும். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.